சார் போதும் இன்னும் அவர் வெயிட் பண்ணுவோம் சார் கொஞ்சம் அனைவருக்கும் இனிய வணக்கம். Good afternoon everyone. தமிழக ஆளுநர் மேதகு ஸ்ரீ ஆர்.என். ரவி அவர்களை சாதுக்கள் சுவாமி பரமானந்தா, சன்னியாசினி யதீஸ்வரி கிருஷ்ணபிரியா அம்மா, ராஜயோகினி சகோதரி உமா, ஸ்ரீமத் சிதம்பர சோனாச்சல சுவாமிகள், சிவத்திரு சீதா ஸ்ரீனிவாச சுவாமிகள், தவத்திரு ஸ்ரீ பாத சுவாமிகள், சுவாமி சகஜானந்தா, அபேதானந்தா சுவாமிகள் வரவேற்று மேடைக்கு அழைத்து வருகிறார்கள். அனைவரும் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் அவரவர் இருக்கையில் தயவு செய்து அமரவும். தயவு செய்து எல்லாரும் உட்காருங்க ப்ளீஸ். சாதுக்களுடன் ஓர் சந்திப்பு நிகழ்வு இதுடன் துவங்குகிறது. அனைவரும் எழுந்து நிற்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். Request you all to stand up please. தேசிய கீதம், national anthem. ஜனகணமன விநாயக ஜெய ஹே பாரத பாக்ய விதாதா, பஞ்சாப சிந்து குஜராத் மராத்தா திராவிட உத்தர கங்கா, விந்த ஹிமாச்சல யமுனா
தினமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாளும் தக்க சிறு திரை முகலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறமிழந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. அனைவரும் அவர்கள் இருக்கையில் அமரவும். Request all to be seated, please. ஊடக நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ் பின்னாடி போயிடுங்க ப்ளீஸ். மல்டிமீடியா ஜேர்னலிஸ்ட் மொபைல் லெஃப்ட் அண்ட் ரைட்ல எடுத்துக்கோங்க, நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும். ஊடக நண்பர்கள், வீடியோகிராஃபர்ஸ் ப்ளீஸ் பி கோ த லாஸ்ட். ஃபோட்டோகிராஃபர்ஸ் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஆஃப் தி சார், கொஞ்சம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும், கொஞ்சம் ஒன்று. விழாவினை துவக்கி வைக்க மேதகு ஆளுநர் அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி விழாவினை துவக்கி வைக்க அன்புடன் அழைக்கிறோம். அவர்களுடன் சாதுக்கள் சன்னியாசினி யதீஸ்வரி கிருஷ்ணபிரியா அம்பா அவர்கள், ராஜயோகினி request Honorable Governor to inaugurate the function by lighting the lamp. அவர்களுடன் சன்னியாசினி யதீஸ்வரி கிருஷ்ணபிரியா அம்பா, ராஜயோகினி சன்னியாசினி யதீஸ்வரி கிருஷ்ணபிரியா அம்பா அவர்கள், ராஜயோகினி சகோதரி உமா அவர்கள், சுவாமி பரமானந்தா அவர்கள், தவத்திரு திருப்பாத சுவாமிகள், நன்றி. ஊடக நண்பர்கள் தயவு செய்து கொஞ்சம் அமைதியாக ஒரு சைடில் இருந்துக்கிட்டிங்கன்னா மற்றவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். உங்களது ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி. பூர்வாசிரமத்தில் ஐஐடி டெல்லியில் எம்டெக் பிஹெச்டி படித்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களின் சீடர் அருணாச்சல ஆசிரமம் சுவாமி பரமானந்தா அவர்களை வரவேற்புரை நிகழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் ஸ்ரீ அருணாச்சலேஸ்வராய நமக. அண்ணாமலையானுக்கு, அண்ணாமலையானுக்கு, அண்ணாமலையானுக்கு. ஓம் சகனாவது சகனௌ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாஸ்திர பிரார்த்தனா. ஓம் ஷன்னோ மித்ர ஷம் வருணः ஷன்னோ பவத்வர்யமா ஷன்ன இந்திரோ ப்ருகஸ்பதிः ஷன்னோ விஷ்ணுருக்ரமः. நமோ பிரம்மணே நமஸ்தே வாயு त्वमेव प्रत्यक्षं ब्रह्मासि त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि
ऋतं वदिष्यामि सत्यं वदिष्यामि तन्मामवतु तद्वक्तारमवतु अवतु माम् अवतु वक्तारम् ॐ शान्ति शान्ति. On behalf of Tiruvannamalai, I have great pleasure in welcoming our Honorable Tamil Nadu Governor. R.N. Raviji, who is the head of the Constitution of Tamil Nadu. நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலைக்கு வருகை தந்துள்ள ஆர்.என். ரவி அவர்களுக்கு வணக்கம். Annamala blesses him. We welcome this great person. Listen to us. He has worked in Jammu and Kashmir. He was a CBI official of 1976 branch. Was combating terrorism in Kashmir. So we are giving security to him when everything is secured here. But he was giving security, real security at the borders with bravery. and sacrifice. Because of that, we are all Here, living here. So we salute to this officer, great executive. He has worked against great mafias in the northeast, and he brought peace in the Nagaland, first time, from the Naxalites. These are great things to be achieved. Very silently, he has done great works as officer. He worked he was a chairperson of internal intelligence. He was Deputy National Security Advisor. He was Governor of Meghalaya and Nagaland. So we thank you for all your services, sir. We welcome you here. We are here in Tiruvannamalai doing some sadhana, some services. Normally we go to governors, ministers, but first time in the history, a governor has come here and called Sadhus to meet here. So this is a great thing. First time, ஒரு கவர்னர் சாதுக்களை கூப்பிட்டு இந்த ஹிஸ்டரியில் எல்லோரையும் பார்த்து சத்சங்க வைத்து சாது போஜனம் செய்கிறார். Like Narendra Modi ji did in Kashi. So he is loved by all Tamil people. Wherever he shows his touch of love and compassion and care for people. He upholds the values of Sanatana Dharma. We are all here because of Sanatana Dharma. All temples are there because of Sanatana Dharma. Everyone is wearing particular dress because of Sanatana Dharma. Everybody is doing seva because of Sanatana Dharma. Here so many people sacrifice their life and doing service to the bhaktas of Hon'Ble. So this Sanatana Dharma is great and he is upholding that. Have we ever seen such a governor in our lifetime? So we appreciate this, sir. Let me quote what Sanatana Dharma does. Satyam bada dharmam chara. Satyam pesi dharmam say. Valala Radhane sollirukar. So he is a not only that, Sanatana Dharma teaches the whole world. Matru Devo Bhava. தாயார்தான் தெய்வம் என்று யார் சொல்லிக் கொடுத்தார்கள் இந்த உலகத்திற்கு? பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ. Respect for the elders, respect for the acharyas, gurus is must for the peace in the world. Is there any doubt in that? It is to be grown. This is in the Sanatana Dharma for long time. Thousands of years before it started. It is growing deeper and deeper.
So from that roots, the flowers like our Honorable Governor Ravi and Narendra Modi ji, our Prime Minister, have come up. Not only that, last word, Taittiriya Upanishad, it is all said. Yan yashmagam sucharitani tani svayopasyani. That means whatever good we are respecting from others, we should do others. This is what all religions teach. this teaching comes from our Sanatana Dharma, Taittiriya Upanishad. So this was declared by Gautam the Buddha. This was declared by Bible. This was declared by all the religions in the world. So which is the greatest religion? So ours is greatest. It is respected. We are very much pleased, happy that all sadhus, all service doing people are respected. And honored by our Hon'Ble Governor Sri Ravindranath Ravi, ex-IPS Governor. Om Namah Shivaya. All the sadhus, all the saints of Arunachala, Arunagirinathar, Maharishi and Yogi Ramsurat Kumar and all great Mahatma, Sheshatri Swamigal, all bless him very well for attaining moksha. This is Nenitale Moksham Taram place. That means if you think, you get moksha. Greatest example is Ramana. He heard the word Tiruvannamalai, he got enlightened and came here and spent out the whole life in Tiruvannamalai. So, because of you, we are all happy. We all got great energy. You see the Valalar mission, full of energy, full of. சுவாமிஜி அவர்கள் ஆளுநர் அவர்களை இப்பொழுது கௌரவிக்கிறார்கள். நன்றி. திருவண்ணாமலை ஸ்ரீ சாரதா ஆசிரமம் சந்நியாசினி யதீஸ்வரி கிருஷ்ண பிரியா அம்பா அவர்களை குறிப்புரை ஆற்ற அழைக்கிறோம். Keynote address by சந்நியாசினி யதீஸ்வரி கிருஷ்ண பிரியா அம்பா. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகு. தமிழகத்தின் முதல் குடிமகனான மேதகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த அவையில் கூடியிருக்கும் சாது பெருமக்கள், பக்த கோட்டிகள், திருவண்ணாமலை வாசிகள், திருவண்ணாமலை திருத்தலத்தில் கடந்த 17 ஆண்டுகளாக இயங்கி வரும் பெண்கள் ஆன்மீக தொண்டு நிறுவனமான ஸ்ரீ சாரதா ஆசிரமம் திருவண்ணாமலை மற்றும் 3 ஆண்டுகளாக இயங்கி வரும் அன்னை நிவேதிதா அறநெறி பண்பாட்டு மையம் ஆகியவற்றின் உறுப்பினர்கள் மற்றும் அனைவரின் சார்பிலும் நமது அன்பான வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆளுநர் அவர்கள் ஆன்மீக பூமியான தமிழகத்தின் உண்மை சிறப்பினை உணர்ந்து போற்றுகின்றார்கள். உலகின் மிக தொன்மையான நமது தமிழ் மொழியை கற்று மேடையில் உரை நிகழ்த்தும் அளவிற்கு தேர்ச்சி பெற்று உள்ளார்கள். அன்னாரின் முன்னிலையில் இத்திருத்தலத்தின் மகிமைகளில் சிலவற்றை தங்கத் தமிழில் எடுத்துரைக்க விழைகிறேன். நினைக்க முக்தி தரும் திருவண்ணாமலையிலே வேறெந்த ஊரிலும் காண முடியாத எண்ணிக்கையில் ஆசிரமங்கள் பல ஆன்மீக பணி ஆற்றி வருகின்றன. வடபாரதத்தில் ரிஷிகேஷம் எப்படியோ அப்படி தென் பாரதத்திற்கு திருவண்ணாமலை. உலகின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் சாது மகாத்மாக்கள் இங்கு வந்து தங்கி சாஸ்திர ஆராய்ச்சியிலும் ஆத்ம சாதனத்திலும் கிரிவலத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். நிரந்தரமாக இங்கு
கிரிவலம் வரும் சாதகர்கள் பலர் இத்திருத்தலத்தில் வசித்து வருகின்றார்கள். இந்த ஆன்மீக பிரபாவம் அனைத்திற்கும் காரணமாய் இத்திருத்தலத்தின் மைய சக்தியாய் விளங்கி வருபவர் திரு அண்ணாமலையாரே. இங்கு ஊரும் அண்ணாமலை, ஆலயத்தில் உறையும் ஆண்டவனும் அண்ணாமலை, யுகந்தோறும் இருந்து வரும் இந்த தொன்மையான மலையும் அண்ணாமலை. கைலாயம் கூட சிவபெருமானின் வாசஸ்தலம் தான். திருவண்ணாமலையோ சாக்ஷாத் சிவபெருமனே ஆவார், சாக்ஷாத் சிவபெருமானே ஆவார் என்று திருவண்ணாமலை வாசிகள் எல்லோரும் பெருமிதம் கொள்ளுகின்றனர். இங்கு சாது போஜனம் செய்விப்பது மிக பெரும் புண்ணிய செயல். அந்த ஆன்மீக பாரம்பரியத்தை முறையாக கடைபிடிக்க விரும்பும் நமது மேதகு ஆளுநர் அவர்களுக்கு நம் வாழ்த்துக்களையும் அன்பினையும் மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொண்டு 2 கோரிக்கைகளை சமர்ப்பிக்கின்றேன் ஐயா. Honorable Sir, I wish to submit to you on behalf of the Sadhus and Bhaktas of Tiruvannamalai the following request. Sir, it pains the heart of the devotees of Annamalayar to see in the area surrounding the famous Annamalayar temple and in the Girivalam path many non-vegetarian restaurants and mobile eateries. Our request to the Honorable Governor is to take steps to remove these non-vegetarian eateries from the vicinity of Girivalam path and the temple. Such shops may function in some other places in the commercial areas of the town, but certainly not around the Giri or the temple. My second request to the Honorable Governor, Sir, Sister Nivedita, the illustrious Irish disciple of Swami Vivekananda, should be given her rightful place as an Indian English writer, for she loved, served, wrote for, lived in, and breathed her last breath in India. For such a dedicated soul, the least that can be done by Indians who were the recipients of her loving service is to recognize her as an Indian English writer. A word from your honorable self to the concerned authorities will accomplish the work. In this regard, I request an appointment for a personal interview with the Honorable Governor to present in detail all the relevant facts. இவ்வாறு திருவண்ணாமலை திருத்தலத்திற்கு விஜயம் செய்திருக்கும் நம் மேதகு ஆளுநர் அவர்களிடம் கோயிலை சுற்றிலும் மற்றும் கிரிவல பாதையிலும் இயங்கி வரும் அசைவ உணவகங்களை வேறு பகுதிகளுக்கு மாற்றுவது, சகோதரி நிவேதித்தை இந்திய ஆங்கில எழுத்தாளராக அங்கீகரிப்பது ஆகிய 2 பணிகளுக்கும் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்து வாய்ப்பினுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நமஸ்காரம். அண்ணாமலையானுக்கு. Request Honorable Governor to fill seat. Ma Yadishwari Krishna Priyamba. And Sanyasini will honor the governor. Thank you very much. ராஜயோகினி பிரம்ம குமாரிகள் சகோதரி உமா அவர்களை குறிப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். Keynote address by Sister Uma. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै
ॐ शान्ति शान्ति शान्तिः. மேடையில் அமர்ந்திருக்கும் மகான்கள் அனைவருக்கும், இங்கு கூட இருக்கும் அனைத்து மகான்களுக்கும், என்னுடைய ஆன்மீக சகோதர சகோதரர்களுக்கும் எங்களுடைய பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நினைத்தால் முக்தி தரக்கூடிய திருவண்ணாமலை நகரத்திற்கு வருகை புரிந்திருக்கும், ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டிருக்கும், தமிழகத்தின் முன்னேற்றத்திற்கு, தமிழகத்தின் நலனுக்காக எதுவும் செய்ய தயாராக இருக்கும், தமிழகத்தின் ஆன்மீகத்தில் ஈர்க்கப்பட்டிருக்கும் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு எங்களுடைய பிரம்மகுமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். महामहिम राज्यपाल जी, आपको प्रणाम. परमात्मा शिव भगवान की आशीर्वाद से ईश्वर की छत्र छाया में आप सदा सेफ रहे, तंदुरुस्त रहे, खुश रहे, यही हमारी शुभ आशा है. ईश्वर की शक्ति से, ईश्वर की कृपा से आपको हर कदम सफलता मिले, आपकी हर कदम पे सफलता मिले, आपकी सेवा से फिर से भारत में, तमिलनाडु राज्य में पवित्रता, सुख, शांति की राज्य हो. फिर से भारत सोने की चिड़िया बने, जहाँ लोग निर्भय होकर, निश्चिंत होकर जीवन जिए. तिरु अन्नामलैयार के आशीर्वाद से आपको लंबी आयु मिले, आपकी सेवाओं से ये भारत फिर से आदि सनातन देवी देवता धर्म लाने में आप कामयाब रहे. आपका ये जीवन, आपका ये तन मन की सेवा जन जन तक पाई जाए और आपकी हर आशा पूरी हो, इसलिए हम ईश्वर से प्रार्थना करते हैं और दिल से यही दुआ देते हैं. शतमानं भवति, सर्वभिष्टा सिद्धिरस्तु, meaning you may lead a life, a long life of 100 years. So may you lead a long life of 100 years and may all your wishes come true. ஆகையால் திருவண்ணாமலைக்கு வருகை தந்திருக்கிறீர்கள். இதுவே உங்களுடைய ஒரு மிக பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் திருவண்ணாமலை என்பது ஒரு மிக பெரிய ஒரு எனர்ஜி சென்டர். இங்கே வருபவர்களுக்கு இறைவனுடைய அருள் மட்டுமின்றி நிறைய சாதனையாளர்கள், சித்தர்களுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கிறது. ஆகையால் இந்த பூமிக்கு வருகை தந்து நீங்களும் இறைவனை நினைத்து, ஏனென்றால் இது நினைத்தால் முக்தி கிடைக்கக்கூடிய இடம், அந்த ஜோதி ஸ்வரூபமான சிவ தந்தையை நினைத்து இந்த நாட்டுக்கு நல்லது செய்வதற்கு உங்களுக்கு நிறைய சக்தி கிடைக்க வேண்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். ஆகையால்
நம்முடைய கவர்னர் அவர்கள் அவர்களுடைய வேண்டுதல் அல்லது அவங்களுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வேண்டுதல்கள் என்ன இருக்கோ சொன்னார். ஆனால் என்னுடைய ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் இருக்குது ஆளுநர் அவர்களுக்கு. ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்று பல லட்சக்கணக்கில் மக்கள் மலையை சுற்றி வருகிறார்கள் பௌர்ணமி அன்று. ஆனால் அந்த மக்களுக்கு போதுமான வாஷ்ரூம் வசதிகள் கிடையாது. மக்கள் தவிக்கிறார்கள். ஆகையால் அதே நேரத்தில் இந்த ஊரையும் பொல்யூட் பண்ணி சென்று விடுகிறார்கள். ஆகையால் என்னுடைய அன்பான பணிவான வேண்டுகோள், இந்த ஊருக்கு வருபவர்களுக்கு அந்த வாஷ்ரூம் வசதிகளை செய்து தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி. ஓம் சாந்தி. Thank you, sister. Request Honorable Governor to facilitate Rajayogini Brahma Kumarihal sister Uma. Now, sister will honor our Honorable Governor. மிக்க நன்றி. நன்றி. கோவை பேரூர் ஆதீனம் ஸ்ரீமத் சிதம்பர சோனாச்சன சுவாமிகள் அவர்களை குறிப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். Keynote address by Srimad Chidambara Swanachala Swamigal. போற்றியோன் நம சிவாய. எல்லாம் குருவாகி இங்கு எமது அள்ளல் அறுத்தான் என்று உந்தீபர, அவன்தான் தொழுதான் என்று உந்தீபர. போற்றுதல்குரிய நினைக்க முக்தி தரும் திருத்தலமாகவும் பாடல் பெற்ற திருத்தலமாகவும் ஐம்பூத தலங்களிலே அக்னித்தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலை அண்ணல் உண்ணாமலையை அன்னையுடன் அருளாட்சி புரிகின்ற புண்ணிய பூமியாம் இந்த திருவண்ணாமலைக்கு வருகிறதுள்ள எங்களின் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேதகு கவர்னர் அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த திருவண்ணாமலைக்கு இரண்டொரு கோரிக்கை எங்களுடைய திருமணத்தின் சார்பாக மேதகு ஆளுநர் அவர்களுக்கு இந்த செய்தியை நாம் தெரிவிக்கின்றோம். நீர்நிலைகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கின்றோம். திருவண்ணாமலையிலிருந்து மலையிலிருந்து மழைக்காலங்களிலே இருந்து வடியக்கூடிய அந்த நீர் என்பது மழைக்காலங்களிலே அப்படி வீணாக கலக்கின்றது. சோனா நதி என்பது புராண காலத்தினுடைய தொடர்புடையது. அந்த சோனா நதி என்பது இப்போது தூர்ந்து போயுள்ளது. அந்த சோனா நதியை முறையாக தூர்வாரனா திருவண்ணாமலையை சுற்றியுள்ள பல கிராமங்களுக்கு கோடைக்காலங்களில் இருந்து கூட தண்ணீர் தட்டுப்பாடு கிடைக்கின்றது. ஆக எப்போதும் நீரின்றி அமையாத உலகு என்பதற்கேற்ப எப்பொழுதுமே இந்த திருவண்ணாமலைக்கு நல்ல குடிநீரும் நல்ல விவசாயம் செய்வதற்கும் உரிய அந்த குடிநீர் அந்த நீர் கிடைக்கும். அந்த சோனா நதி பராமரிப்பதற்காகவும் தூர்வாருவதற்காகவும் சீர் செய்வதற்கும் மேதகு ஆளுநர் அவர்கள் பரிந்துரை செய்து தருமாறு உங்களை அன்புடன் வேண்டுகின்றோம். அதுவும் அல்லாமல் ஆணாகி பெண்ணாகி அழியாகி ஒளியாகி எல்லா வல்ல பெருமான் ஆணாகவும் அல்லாமல் பெண்ணாகவும் அல்லாமல் அழியாக இரு உருவமும் இல்லாமல் ஒளியாக இருக்கக்கூடிய
எம்பெருமான் அண்ணாமலையார் தன்னுடைய உடலிலே பகுதியாக ஆண் பெண் என்ற ஒரு கோட்பாட்டிற்காக இருக்கின்றார். அவரை சார்ந்த திருநங்கைகளை நாம் நலமுறையோடு உத்வேகத்துடன் ஆன்மீகத்தினுடைய எடுத்துக்காட்டாக நாம் பராமரித்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுடைய வாழ்வியல்களுக்காக எண்ணற்ற திருநங்கைகள் திருவண்ணாமலையும் திருவண்ணாமலையை சுற்றியும் பல ஊர்களிலும் ஆன்மீக பணிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய வாழ்வியல் மேம்படுவதற்காக, அவர்களுடைய தொழில்கள் மேம்படுவதற்காக மேதகு ஆளுநர் அவர்கள் பரிந்துரை செய்து தருமாறு உங்களை அன்புடன் வேண்டுகின்றோம். திருக்கைலாய மரபு மெய்கண்டார் வழி பேரூராதீனம் 25ஆம் பட்டம் குருமகா சன்னிதானங்கள் அவர்கள் மேதகு ஆளுநர் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துச் செய்தி தந்திருக்கின்றார்கள். காலத்தின் நேரத்தை கணிந்து மேதகு ஆளுநர் அவர்களுடைய நிகழ்வு இன்னும் நிறைய இருக்கின்றதாக தடைக்கல் அல்லாமல் படிக்கல்லாக வழிவிட்டு என்னுடைய இந்த சிற்றுரையை முடிக்கின்றோம். போற்றியா நம சிவாய சிவாய நம. நன்றி ஐயா. Now we request Honorable Governor to facilitate ஸ்ரீமத் சிதம்பர சோனாச்சல சுவாமிகள், கோவை பேரூர் ஆதீனம். Now Swamiji will honor our Honorable Governor. நன்றி ஐயா. அடுத்து ஸ்ரீ கமலா பீடம் சிவ திரு சீதா ஸ்ரீனிவாச சுவாமிகள் அவர்களை குறிப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கிறோம். Keynote address by சிவ திரு சீதா ஸ்ரீனிவாச சுவாமிகள், ஸ்ரீ கமலா பீடம். ஹரி ஓம் சரகண பவய ஓம் நம சிவைய. ஹரி ஓம் சரகண பவய ஓம் சிவைய நம. ஹரி ஓம் சரகண பவய ஓம் ய நம சிவ. ஹரி ஓம் சரகண பவய ஓம் சிவயன. ஹரி ஓம் சரகண பவய ஓம் வய நமசி. எல்லாம் வல்ல அண்ணாமலையாரை தொழுது என்னுடைய சிற்றுரையை ஆரம்பிக்கின்றேன். மேதகு தமிழக ஆளுநர் அவர்களுக்கு தங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹலோ சார், it is a pleasure to welcome you, sir. Tiruvannamalai district is increasingly visited by devotees from various states. Lakhs of people visit Girivalam every month. It is a great pleasure to see the Honorable Governor visit this spiritually holy city. On behalf of Tiruvannamalai district, we heartily welcome the Honorable Governor, sir. The Girivalam path of this spiritual city is around 16 kilometers. Due to the increasing number of devotees day by day, it is difficult for people to go to Girivalam during full moon day. Not only full moon day, regularly lot of people coming for Girivalam. So if a flyover footpath is considered for the entire 16 kilometers of this Girivalam route, the difficulty will be avoided if devotees come to Girivala through the flyover and also the existing footpath. So as an engineer, I have predicted that the cost of this flyover will be around rupees 700 crores. His Excellency the Governor recommended this proposal to the central government for the need of pilgrims. On behalf of this district, we would like to inform you that we will not forget for the rest of our lives. If we accommodate and receive the funds
through the central government special fund or through the tourism development program of the central government. மேதகு ஆளுநர்களுக்கு இந்த கோரிக்கையை பணியாண்டு விடுக்கிறேன். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கிரிவல பக்தர்களுக்காக வரும்பொழுது சாலையில் மிக நெருக்கடி வருகின்றது. இதை இரவும் மாதிரி ஆளுநர் பார்ப்பார். ஆகையால் கிரிவலம் பார்த்துள்ள 16 கிலோமீட்டருக்கு மேல் ஃப்ளைஓவர் ஓவர் பிரிட்ஜை கட்டி அமைத்து தந்தால் அது நன்றாக அமையும். வருங்காலத்தில் இன்னும் பல ஆண்டு காலங்களுக்கு நெருக்கடி அதிகமாக இருக்கும். அதற்கு முன்கூட்டியே இதை செய்தால் மக்கள், திருவண்ணாமலை மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள், வருகின்ற பக்தர்கள் அறிவார்கள். இந்த கோரிக்கையை நான் மேதகளுக்கு பணிவாக சமர்ப்பிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. Request Honorable Governor to facilitate Sivithiru Sita Srinivasa Swamigal, Now, Swamiji will honor our Honorable Governor of Tamil Nadu. Nandri. Now we request Honorable Governor to facilitate Sadhus on dais. First, Tavathiru Tirupada Swamigal. Tavathiru Tirupada Swamigal, Sadaiswami Ashramam. நன்றி. அடுத்து சுவாமி சஹஜானந்தா. Your Excellency, we request to honor. அபேதந்தா சுவாமிகள், முக்தி ஆசிரமம், அவதூது பாரம்பரியம். Thank you so much. Now we request our Honorable Governor to address the gathering. மேதகு ஆளுநர் அவர்களை சிறப்புரை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம். ஓம் நம சிவாய். மேடை உள்ள மதிப்பிற்குரிய சுவாமி பரமானந்த் அவர்களே, மதிப்பிற்குரிய சன்னியாசின் சிஸ்டர் யதீஸ்வரி கிருஷ்ணபிரியா அம்மா அவர்களே, மதிப்பிற்குரிய ராஜயோகினி சிஸ்டர் பி.கே. உமா அவர்களே, மதிப்பிற்குரிய ஸ்ரீமத் சிதம்பர சோனாசலா சுவாமிகள் அவர்களே, மதிப்பிற்குரிய
சிவத்திரு சீதா ஸ்ரீனிவாச சுவாமிகள் அவர்களே, மதிப்பிற்குரிய தவத்திரு திருபாத சுவாமிகள் அவர்களே, மதிப்பிற்குரிய சுவாமி சஹஜானந்த் அவர்களே, மதிப்பிற்குரிய அபேதானந்த் சுவாமி அவர்களே, இங்கே கூட்டு இருக்க அனைத்து சாது சுவாமினி அவர்களே, திருவண்ணாமலை வாசிகளே, சகோதர சகோதரிகளே, ஓம் நம சிவாய். திருவண்ணாமலை ஒரு மிக ஆன்மீக பூமி, அது நமக்கு தெரியும். இது சிவன் பெருமானின் பூமி. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை. சிவன் பெருமான இது பிரபஞ்சத்தில் உச்ச சக்தி. ഈ പ്രപഞ്ചത്തിൽ ഏതവും ശിവൻ പെരുമാനിൻ വിരുപ്പം ഇല്ലാതെ ഏതവും നടന്നില്ലേ, നടക്കാது. இங்கு மக்கள் ஆசிர்பட்டு வருகிறார். Today, even I am feeling blessed to be at this holy place, because it is the land or place of Lord Shiva. தென்னாடுடைய சிவனை போற்றி, நெட்டாவர்க்கும் இறைவா போற்றி. This is my first visit to this holy place, and I feel the vibration. I can feel the holiness of this place. There is a saying and there is a belief in our place, and I think this is all over Bharatvarsha, that you visit a holy place when the holy calls you. I think this was a call from Lord Shiva that brought me here. Otherwise, who am I? While I was planning to come over here, I wanted first to meet all the sadhus and sannyasis of Tiruvannamalai. நான் முதல் முறையாக அனைத்து சாதுக்களையும் இங்கு சந்திக்க விரும்பினேன். Because our sadhus and sannyasis, rishis and rishikas, they are the people since thousands of years who made this country, made this Bharatvarsha. சாதுக்கள், ரிஷிகள் அவர்களுடைய அருந்தவத்தால் இந்த பாரத நாடு உருவாக்கப்பட்டிருக்கிறது. நான் இந்த புண்ணிய பூமியில் கால் வைப்பதற்காக மிகவும் பெருமை அடைகிறேன். Our country, Bharat, is not like other countries in the world. மற்ற நாடுகளைப் போல நமது பாரதம் இல்லை.
because other countries were made by force, by some powerful Bahubali who had an army, captured a territory, consolidated it, and made it a country. மற்ற நாடுகள் எல்லாம் ஆதிக்க சக்திகளால் உருவாக்கப்பட்டவை. Bharat was not built by any king or any Bahubali. It was built by our rishis, our sadhus, our sannyasis. நமது நாடு அப்படி அல்ல, ஆதிக்கத்தால் உருவாக்கப்பட்டது அல்ல, ரிஷிகளாலும் சாதுக்களாலும் அவர்கள் தவ வலிமையினாலும் உருவாக்கப்பட்ட நாடு நம்முடையது. In Bharat, there were numerous, so many kings, so many queens, so many kingdoms. But still, it was one Rashtra, one country. நமது நாடு பல அரசாட்சிகளால் பிளவுபட்டிருந்தாலும் we are one, நாம் ஒன்றானவர்கள். And this Bharat finds a reference in all our ancient literature, all our ancient text. நமது நாடு நமது பாரம்பரிய இலக்கியத்துடன் தொடர்புடையது. Several thousand years ago, our rishis, they revealed a wisdom, a truth. And the truth is that the Creator, the Parameshwara, having created the world, created the entire universe, is present in every element of the creation, and so we are all a kutumbam, a family. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே நமது ரிஷி குலத்தோர் ஞானம் பெற்று இந்த உலக பிரபஞ்சம் முழுவதும் சிவனால் உருவாக்கப்பட்டது என்பதையும் நாம் அனைவரும் அவரது குழந்தைகள் என்பதால் நாம் அனைவரும் ஒன்றானவர்கள் என்பதை உணர்த்தியவர்கள். This wisdom, this truth, and this adhyatma, that the creation is a reflection of the divine, reflection of the Parameshwara. இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் சிவனின் பிரதிபலிப்பு ஆகும். This wisdom, this truth is the core of Sanatana Adhyatma, Sanatana Dharma. இந்த உண்மையே இந்த சனாதன தர்மத்தின் மையமாகும். This light, it has spread from the ocean, Kanyakumari, to the Himalayas. And that is why in our ancient literature, Bharat is described as Uttaram yat samudrasya himadrishya iva dakshinam varsham tad bharatam nama bharati yatra santati. The land north of the ocean and south of the ice-peaked Himalayas is the land which is Bharat, and its children are Bharati. நமது பாரத நாடு தெற்கே கன்னியாகுமரி கடல் முதல் வடக்கே ஹிமாலய வரை பறந்து விரிந்து நாம் அனைவரையும் பாரத குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டுள்ளது. This wisdom, this truth, this Sanatana Adhyatma, it is not for oneself. There is no one other. Everyone is a member of this family. That is why even when we pray and our Swami and Sannyasini pray, what they pray? Sahanavavatu, Sahanopunatu, Sarviriyaputam Mavai, Tejashvinavadhitamastu, Ma Vidvisavai. Together we move, together we do, together we attain the glory. It's one family. No one is out. No one is excluded. This is Sanatana Adhyatma. This is Sanatana Dharma.
சனாதன தர்மம் தனி ஒருவருக்கானது அல்ல, இது நமது பாரத குடும்பத்திற்கு ஆனது. நமது குறிப்புரை வழங்கிய நமது சகோதரிகள் இதையே குறிப்பாக எடுத்து கூறினார்கள். Our prayers we don't say, God give me this, no. We pray, Sarve bhavantu sakhunah, Sarve santu niramaya, Sarve bhadrani pashyantu, ma kasyat dukha bhag bhavet. Let every being be happy. Let every being be free of disease. Let everyone see goodness in other, not bad, goodness in other. Bhadram pashyan, we see the goodness. So this is Sanatan Adhyatma Sanatana Dharma. நமது பிரார்த்தனைகள் சுயநலமற்றது, அனைவரும் நலமோடு வாழ வேண்டும் என்ற பரந்த விரிந்த அந்த பிரார்த்தனையே நமது சனாதன தர்மமாகும். Even those who do not believe, they may say that no, I don't belong to you. But we never say no, you are not us. We take everyone. There is no exclusion. There is no other. There is no I. There is we. There is us. நமது சனாதன தர்மத்தில் நான் எனது என்ற குறுகிய மனப்பான்மை இல்லை, நாம் நமது என்ற பரந்த மனப்பான்மைக்கு உரியது நமது சனாதன தர்மம். Over 1,000 years of invasion and foreign rules, this thinking, this wisdom, its popular acceptance got weakened, and a lot of distortion, what we call vikriti, distortion came into it. குறுகிய மனப்பான்மை உடைய சில கொள்கையினால் இந்த சனாதன தர்மம் சில அழிவுகளை சந்திக்க நேர்ந்தது. But Bharat, many people today they start thinking that this country was born in 1947 after the British left. No. This country was not born in 1947. In 1947 this country became independent. அனைவரும் நினைத்து கொண்டிருக்குமாறு இந்த நாடு 1947 உருவாக்கப்பட்டது அல்ல, 1947 நாம் விடுதலை மட்டுமே அடைந்தோம். When I came to Tamil Nadu and started visiting the places, meeting the people, I realized that this is the spiritual capital of Bharat. நான் தமிழகத்தின் பல பகுதிகளுக்கு சுற்றி பார்க்கும்போது எனக்கு ஒன்று புரிந்தது, பாரத நாட்டின் ஆன்மீக தலைநகரம் இந்த மாநிலம் என்பது எனக்கு புரிந்தது. The rishis born here several thousands ago, so many of them, they gave us the wisdom, whether it is Rishi Patanjali, whether it is Tirumular, whether it is Agastya, whether it is Nayanmars, Alvars, various rishis from time to time they came and they gave us that wisdom. They explained to us who we are and tried to teach us, and they taught us the lesson to live together as one family. நமது ரிஷிகளும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் இங்கு அவதரித்து நாம் யார் என்பதை நமக்கு உணர்த்தி நாம் அனைவரும் ஒற்றுமையுடன் இணைந்து வாழ்வதற்கான உண்மையினை நமக்கு தெரிவித்தார்கள். When I read the great saint in that tradition, Vallalar, when he says, வாடிய பயிரை கண்டு பொழுத்தார் எல்லாம் வாடினேன். This is Sanatan Adhyat. When I see a plant withering,
my heart pains. You feel the pain of the plant because plant is not other, it is you. It is the reflection, it is the manifestation of the divine in a different form. This is Sanatana Adhyatma, Sanatana Dharma. உயர்ந்த ஞானியாகிய வள்ளல் பெருமான் கூடுகிறார்கள், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். அந்த பயிர் என்னுடையது, நான் வேறு, அந்த பயிர் வேறு அல்ல, நாங்கள் அனைவரும் ஒன்றானவர்கள் என்பதை உணர்ந்து அந்த பயிர் வாடியும் பொழுது அவர் வருந்துகிறார்கள். இதுதான் சனாதன தர்மம். After our country became independent, we started building the country. But we started mostly for its material prosperity, building infrastructure, building industry. We did not pay adequate attention to those who built this Bharat, the values that made this country as one great country. சுதந்திரத்திற்கு பிறகு நமது ஆணி வேரான ஆன்மீகத்தை தவிர்த்து நமது நாடானது உலக சார்ந்த பொருட்களிலும் கட்டுமான துறைகளிலும் தனது வழிபாதையை அமைத்தது. If we only grow materially, we only grow in science and technology, which we must grow. If we only grow militarily, Bharat will be a strong country, but without its spiritual resurgence, without its spiritual growth, it will not be Bharat, it will be an imitation of the West. நமது ஆடி வேரான ஆன்மீகத்தை தவிர்த்து நாம் உலகாதார விஷயங்களில் வளர்ந்தோமானால் நமது நாடு பாரத நாடாக இராது, அது மேற்கத்திய நாடுகளில் ஒரு போலி மாதிரியாகவே இருக்கும். For long we had lost direction, but now we are fortunate. Our country is moving forward holistically. When I say holistically, it means material prosperity, prosperity in science and technology, prosperity in infrastructure, but at the same time, we are also re-energizing our spiritual values, our spiritual institutions that makes this country unique. நாம் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவர்கள். இப்போதைய காலகட்டத்தில் நாம் ஒரு முழுமையான முன்னேற்றத்தை நோக்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம். அனைத்து துறைகளும், கல்வித்துறை, பொருளாதாரத்துறை, ஆன்மீகத்துறை, அனைத்து துறைகளிலும் ஒரு முழுமையான முன்னேற்றத்தை நோக்கி நமது நாடு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. A spiritual resurgence, a spiritual awakening of Bharat is a need for the whole world. It's not only for Bharat, it is for the whole world. நமது பாரதத்தின் ஆன்மீக எழுச்சியானது நமது நாட்டுக்கு மட்டும் முன்னேற்றம் அளிப்பதல்ல, அது இந்த உலகத்திற்கே பயனளிக்கக்கூடியது. Today our world is facing so many existential crises. Today we are facing climate change in a way that is going to be disastrous for the world. Today we see the world at war with each other. A small war, big wars, people are fighting, all based on differences. And the fact, a thought process, an idea that humans are the master of this creation. இன்றைய காலகட்டத்தில் உலகில் போர், இயற்கை சீற்றங்கள் என ஒரு எதிர்மறையான ஒரு நிகழ்வுகளே நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு முக்கிய காரணம் மனிதன் தான் ஒருவனே இந்த பிரபஞ்சத்தில் ஓர் உயர்ந்தவன் என்ற எதிர்மறை எண்ணத்தினால் விளைந்த விளைவாகும்.
it is our Adhyatma of Bharat that tells you that we are not the master of creation, we are one element in creation. நமது பாரதம் உரைக்கின்றது மனிதன் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தின் உயர் சக்தி அல்ல, நாமும் அந்த பிரபஞ்சத்தின் ஓர் பகுதி என்பதனையே. That is why we worship every element of nature. We live in harmony. We live in symbiosis, close relation as a member of the family. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு இனிமையான வாழ்க்கையை வாழ்வதே பாரதத்தின் குறிக்கோளாகும். Now for this light, for this wisdom to spread, it is the duty of Bharat to grow strong and spread this light in the whole of world. இந்த இறை சக்தியானது, இந்த இறை ஒளியானது நம் பாரதத்தில் இருந்து விரிந்து பறந்து உலகம் முழுவதும் பரவ வேண்டும். Our darshan, our value, core value is Vasudhaiva Kutumbakam, Yadumure Yavarum Kele. நமது அடிப்படை தத்துவம் யாதும் ஊரே யாவரும் கேளி. And this alone can save the world. இது மட்டுமே உலகத்தை காப்பாற்றக்கூடியது. And for this, it is also the duty. I would like to urge, I would like to request all the sadhus and sannyasinis. You are the gurus and guardians of Sanatana Adhyatma. You have a responsibility today. உங்கள் சாதுக்களாகிய உங்கள் அனைவருடையிட்டும் இதனை தெரிவிப்பது எனது கடமையாகிறது. நீங்கள் அனைவரும் குருவாக இருந்து இதனை சாதிக்க வேண்டும். For several thousand years, you have kept that wisdom alive. You have interpreted it with the change in time for the common people to understand. Today, our responsibility is to spiritually energize the society, our people. நமது அனைவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அது என்னவென்றால் மக்கள் அனைவரையும் ஆன்மீக ஆற்றல் உடையவர்களாக உருவாக்குவது. And in this, it is the duty also of the society, duty of those who are not sadhus and sannyasis. Their duty is to build this institution stronger, to make this institution, to restore the glory of these institutions. இதனுடைய முக்கிய பொறுப்பு சாதுக்களிடத்தில் மட்டுமல்ல, சமுதாய பொறுப்பும் கடமையும் இதில் இருக்கின்றது. இந்த அமைப்பினை மிகவும் உறுதியுடன் அமைக்கும் பொறுப்பு இந்த சமுதாயத்திற்கு உள்ளது. And it is the duty of, on the other hand, it is the duty of yours, our sadhus and sannyasis, to not only confine to the temples or to the ashram, but take it out to the society, to the people, with this consciousness that while we have carried it forward, kept the torch, bearing the torch, keeping it lit for several thousand years, today we have to spread it across the world. But for that, we need to spread it among our own people. சாதுக்களாகிய உங்களது கடமையானது ஆலயத்திலோ ஆசிரமத்திலோ குறுகிவிடக்கூடாது. இந்த சமுதாயத்திற்கு பறந்து விரிய வேண்டும். About Tiruvannamalai, Girivaram, some issues have been raised, and these are very genuine issues. கிரிவர பாதையில் நீங்கள் எதிர்கொண்டிருக்கும் பிரச்சனைகள் உண்மையானதுன்னு சொல்ல முடியாது. இது சரி செய்யப்படக்கூடிய உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. Girivalam is a part of the devotees to walk in. Devotees
devotees of Lord Shiva, devotees for whom there is no question of killing an animal and eating. There is no question of having a non-vegetarian restaurant or food along the Girivalam. Why I believe that people should have the freedom whatever they wish to eat. But certainly at the holy place, which is so dear to the heart of the devotees, to the mind of the devotees, which believes in non-violence, which believes in not hurting even the plants. How can there be restaurants serving non-vegetarian food? This is not acceptable. It must be stopped. பக்தர்களை சிவபெருமான் அந்த பாதையிலே அசைவ உணவு விற்பது என்ற கேள்விக்கே அங்கு இடம் கிடையாது. அசைவ உணவு உண்பவர்கள் எங்கு வேணுமானாலும் அவரை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் பக்தர்கள் வலம் வரும் அந்த சிவனாரின் பாதையான கிரிவலத்தில் அது இருப்பதற்கு அனுமதியே கிடையாது. Along the Girivalam, we must have sufficient number of toilets. This is a must. This is the basic requirement. And I will do my best to see it happens. என்னால் முடிந்தவரை இதனை நிறைவேற்றி தர நான் முயற்சி செய்வேன். Ishwari mentioned about due recognition to Sister Nivedita. I think it is long overdue. Sister Nivedita has done so much for our Sanatana Adhyatma. She has done so much for this country. And she has written so much. In her writings and speeches, she has done a great service to our country, Bharat. சிஸ்டர் யதீஸ்வரி கூறியது போல சிஸ்டர் சகோதரி நிவேதிதை அவர்கள் வேறு நாட்டிலிருந்து நம் நாட்டிற்கு வந்தாலும் இந்த நாட்டிற்காக அவர்களது சேவைகளும் இலக்கியத்திற்கு அவர்கள் ஆற்றிய தொண்டுகளும் மறக்க முடியாதவை. We all know the great patriot, the great nationalist Mahatma Gandhi. He got the light, he got the inspiration from Sister Nivedita. அவரது தேசிய கவி பாரதியார் சகோதரி நிவேதிதையிடம் இருந்து ஞானத்தை பெற்றார். Bharatiyar, we all know, we all respect him. We all read his works and we get energized by his poems. Recently, in his honor, we renamed our Darbar Hall in Raj Bhavan as Bharatiyar Mandapam. நமக்கெல்லாம் தெரிந்த மாதிரி சென்னை ராஜ்பவனத்தில் பாரதியார் மண்டபம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. Sister Nivedita certainly deserves a rightful recognition, and I assure Sister Yatishwari that I will do my best to see that it happens. சகோதரி நிவேதிதையின் சேவைகளும் அவர்களது தொண்டுகளும் அங்கீகரிக்கப்பட வேண்டியவை. சிஸ்டர் யதீஸ்வரி அவர்கள் வைத்த விண்ணப்பம் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். With repeating my request to all of you that today we have a special responsibility. Today we have a special responsibility to build this country, Bharat, not only for the sake of Bharat alone, but for the sake of the world, for which we have to do something more than what we have been doing so far, for which we need to reach out to the larger number of people, especially our youth,
Our youth need to be introduced to our basic values, to our basic principles. Make them a good Bharatiya, a good citizen of this country. Let them grow and grow in a way that we spread the light of this Adhyatma, which is Bharatiya Adhyatma, to the whole of the world and make this world a truly a peaceful, harmonious living world with the spirit of Vasudhaiva Kutumbakam. Thank you very much. Jai Hind, Jai Bharat. Om Namah Shivaya. நன்றி. நாம் அனைவருக்கும் மிக பெரிய ஒரு பொறுப்பு உள்ளது. இந்த இளைய சமுதாயத்தை நமது பாரதத்தின் ஆணிவேரான ஆன்மீகத்தை உணர்த்தி அதன் ஆற்றலை உலகம் எங்கும் பரப்பும் மிக பெரிய பொறுப்பினை நாம் அனைவரும் ஏற்று சிறப்புடன் செயல்பட வேண்டும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சாதுக்கள் அனைவரும் இணைந்து ஆளுநர் அவர்களை கௌரவிக்க இருக்கிறார்கள். மீடியா பீப்புள், நீங்கள் கொஞ்சம் கிட்ட வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வரலாம். It's a time to honor our Honorable Governor. தயவு செய்து யாரும் கலைந்து செல்ல வேண்டாம். நிறைவாக நாம் ஆளுநர் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டி இருக்கிறது. ஒரே ஒரு நிமிடம் தயவு செய்து அமைதியாக இருக்கவும். அனைவரும் அவரவர் இருக்கையில் அமரும்படி பணிவுடன் கேட்கொள்கிறோம். ப்ளீஸ் சிட். அனைவரும் அமரவும். ஆளுநர் அன்னதானத்தை தொடங்கவிருக்கிறார். ஊடகங்கள் கீழே வரவும். ஆளுநர் அவர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் அன்னதான நிகழ்ச்சியை துவங்கி வைப்பார். அதனால் ஊடகங்கள் தயார் நிலையில் இருக்கவும். கிரவுண்ட் ஃப்ளோருக்கு ரெடியாக போய்க்கலாம். அன்னதான நிகழ்ச்சியை துவக்கி வைக்க இருக்கிறார்கள். Now, vote of thanks by Vallalar Mission Sadhu Janagiraman Ayya. திருவண்ணாமலை வள்ளலார் மிஷன் சாது ஜானகிராமன் ஐயா அவர்களை நன்றி உரை வழங்க அழைக்கின்றோம். அனைவரும் அமைதி காத்து அவரவர் இருக்கையில் அமரவும். அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலையாருக்கு, அண்ணாமலையாருக்கு. சத்தம் பத்தலைங்கய்யா. நமக்காக வேலை பளுவில் இவ்வளோ வேலையில் இவ்வளோ ஷெட்யூல் பிஸியில் நமக்காக ஆளுநர் அவர்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் சொல்லுங்க, அண்ணாமலையாருக்கு, 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 அண்ணாமலையாருக்கு. மேதகு தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தங்களது வேலை பளுவிற்கு நடுவிலும் இந்த சாதுக்களை வந்து சந்தித்ததற்காக மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். This is the first time the heads of various religious institutions of Tiruvannamalai have assembled to meet Hon'Ble Governor. So, மடாதிபதிகள், சாதுக்கள், துறவிகள், பக்தகோடிகள் அனைவரையும் சந்திப்பதற்காக முதல் முறையாக நமது திருவண்ணாமலை சேத்திரத்திற்கு வருகை புரிந்துள்ள ஆளுநர் அவர்களுக்கு நாம் அனைவரும் எழுந்திருச்சு நின்று எல்லாரும் கரகோசை எழுப்பலாம். எல்லாரும் கைதட்டுங்க. ஒரு சுவாரஸ்யமான தகவல், இன்று இரவு 9 மணிக்கு ஆளுநர் அவர்கள் கிரிவலம் போக போகிறாங்க. ஸோ தயவு செய்து கிரிவலத்தில் எல்லாரும் கலந்துக்கலாம். 9 மணிக்கு நிருதலிங்கத்திலிருந்து நடந்து போக போகிறாங்க. யாரெல்லாம் கிரிவலம் போக விருப்பப்படுறீங்களோ எல்லாரும் 9 மணிக்கு கிரிவலத்தில் நிருதலிங்கத்தில் வந்து ஆளுநர்களோடு நம்ம எல்லாரும் கிரிவலம் போகலாம். மறுபடியும் சாதுக்கள், சன்னியாசிகள், பக்த கோடிகள், பக்தர்களை தங்களது வேலை பளுவுக்கு நடுவிலும் வந்து சந்திப்பதற்காக வருகை புரிந்த ஆளுநர் அவர்களுக்கு அனைவரின் பக்தோடிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சிவன் அடியார்களுக்கு, தொண்டர்களுக்கு, அன்னமிட்ட அன்பர்களுக்கு जनगण मन नायक जय हे भारत वाक्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा
भंगा विंदगिमाचल यमुना गंगा उच्चल जलसितरंगा तब शुभ नामे जय तब शुभ आशीष मागे जागे दब भारत भाग्य विदाता जय हे जय हे जय हे जय 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 जय